பிரஸ் நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இங்க வந்த மெயின் காரணமே ரவி சார்க்காக தான். டைரக்டர் அவரோட முதல் படம் அலர்ட். வனிதா சொன்ன மாதிரி அலர்ட் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம அன்றாடும் வாழ்க்கையில கேட்கிற வார்த்தை. அது பல பல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஞாபகப்படுத்தும். என்னைக்குமே ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எங்கேயா சிக்னல்ல போயிட்டு இருக்கோம், போஸ்டர் அடிச்சு விட்டா நிப்பாட்டி ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தர் அந்த போஸ்டரை பார்க்க வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோட முதல் பிளேயர்ஸ். அதுலேயே ரவி சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அலர்ட். அப்புறம் ஃபைட் மாஸ்டர் மெட்டல் சொல்ல பண்ணிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் அப்புறம் எனிகோ பிரபாகர் லீடா பண்ணிருக்காங்க. நிறைய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையில இந்த படம் வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து சொல்றதா வந்திருக்கீங்க. என்னன்னா துபாய் மாதிரி ஒரு ரூல் இங்க மாறினா மட்டுமே தான் இந்த அனைத்தும் மாறும். இந்த ப்ரொடியூசர் ஜீவா சார் சொன்ன மாதிரியே இந்த படத்துல ஒரு ஹீரோவும் உண்மையில நம்ம அந்த காலங்காலமா அந்த கதைகள் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஹீரோ வருவாரு, ஒரு விஷயம் பண்ணுவார் சூப்பர் ஹீரோ மாதிரி. அதுக்கப்புறம் கதைக்கு ஒரு நியாயம் வரும், ஒரு பயம் வரும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒருத்தர் அது போலீஸோட ரூபத்திலயோ ஆர்மி ரூபத்திலயோ ஏதாவது ஒரு ஊர்ல இருந்தா இந்த விஷயம் தவிர்க்கப்படும்ன்றது அது நம்ம படத்துல சொல்லலாம், பேசலாம். நம்ம என்ன மாதிரி விழிப்புணர்வு படங்கள் எடுத்தாலும் கண்டென்ட் வந்து என்னைக்குமே ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான். பெண்களுக்கான ஒரு விஷயம். பெண்களை எப்பவும் நல்லவங்கள தான் காட்டுறாங்க. இதே பெண்களும் ஆண்களும் தப்புகள் செய்யறாங்க. இது யாரா பூனைக்கு மணி கட்டணுன்ற ஒரு விஷயம் தான். பட் நல்ல ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இந்த கடவுள் புண்ணியத்துல இந்த படம் வெற்றி பெறட்டும் தான். துபாய் மாதிரி ஒரு ரூல் வந்தா மட்டுமே தான் சவுதி துபாய் யூஏ மாதிரி எங்கேயோ ஒரு ரூல் வந்தா மட்டுமே தான் இது மாதிரி விஷயம் நடக்கும். ஆனா அது லால அப்படி ஒரு இடமே இல்லை. திருப்பி லாவை மாற்ற முடியாது. ஸோ இது மாதிரி அலர்ட் மாதிரி நாயகர்கள் உருவாகட்டும், நடக்கட்டும். அன்பேஷம். தேங்க்யூ.